மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ பண்ற சேட்டைகளை பத்தி தான் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். தாறு மொட்டைகளின் அட்டகாசங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கள் எல்லாமே மை ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பிளேலிஸ்ட்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்து சிரிச்சுக்கலாம். போன வாரம் வந்த வீடியோவில் வழக்கமா டூ வீலர்ல ஆஃபீஸ் வரவ இன்னைக்கு அப்படி வராம ஆட்டோவில் வந்து இறங்கி தலைவரி கோலமா அழுதுகிட்டே வந்தா அப்படின்னு சொல்லி முடிச்சோம். என்னதான் நடந்திருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா. இவ தலைய கூட காட்டாம அழுதுகிட்டே வந்ததை பார்த்து ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாம் பதறி போய் என்ன ஆச்சு அப்படின்னு கூட்டிட்டாங்க. சில நொடிதான். உடனே கூடியிருந்தவங்க எல்லாரும் தலையில அடிச்சுக்கிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது கேரக்டரே கிடையாது. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்பதான் என்னோட கேபினை திறந்துக்கிட்டு உள்ள வந்துச்சு. டூ வீலர் இங்க, ஏன் ஆட்டோவில் வந்த, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த இம்சை அரசி சொல்லுச்சு, அதுவா வண்டியை சர்வீஸ் விட்டதுனால ஆட்டோவில் வந்தேன். அது சரி, ஏன் தலையை கட்டாம விரிச்சு போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வந்த அப்படின்னு கேட்டேன். அதுவா ஹேர் ஸ்டைல் புதுசா மாத்திட்டேன், புது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. ஏன் எல்லாரும் தலையில அடிச்சு நகர்ந்து போனாங்க அப்படின்னு இப்ப லேசா லேசா எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதெல்லாம் சரி, ஏன் அழுதுகிட்டே வந்த அப்படின்னு கேட்டேன். உடனே ஹாப்பியா, எப்படி நம்ம நடிப்பு தத்ரூபமா ரிகர்சல் பண்ணிருக்கேன்ல, கிளிசரின் தான் நிறைய வாங்க வேண்டியதா போச்சு, எல்லாரும் நம்பிட்டாங்க நான் ஹீரோயின் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட்டம் கூடுதுன்னு மைக் மூழ்கி மகாதேவி அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப எல்லாரும் ஏன் தலையில அடிச்சுட்டு நகர்ந்து போனாங்க அப்படின்னு எனக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்போ நான் எப்படி எகிர்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதாவது இப்ப கிளம்புதாமா. என்ன பாஷையோ சித்தர தெறிக்க ஓட விட்டதுதான் இது. இப்படி பேசும் அப்படின்னு தான் நான் எதுக்கு பொல்லாப்பு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன். போன மாதிரியே போயிட்டு உடனே வந்துடுச்சு. வந்து சொல்லிச்சு, ஈவினிங் ஷாப்பிங் போறோம், திவாலி நாளுக்கு புது ட்ரெஸ் போடணும், இது கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பாவுக்கு தெரியாம அம்மாவும், அம்மாவுக்கு தெரியாம அப்பாவும் எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. இருந்தாலும் நான் 36 மொட்டைகளின் அட்டகாசங்கள் படத்தோட ஹீரோயின் ஆச்சே, அதுக்கு தகுந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணணுமே, 20,000 தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா இது, சடுகுடு விளையாட கூப்பிடலையே அப்படின்னு நினைச்சேன். இந்தா கூப்பிட்டுருச்சுல, அவ்வளோ பணம் வச்சிருக்கியா தெரியாதனமா கேட்டேன். எனக்கும் வாய்தான் எதிரி போல. ஜஸ்ட் 100 ருபீஸ் மட்டும். அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் முந்திரிக்கிட்ட மாதிரி முந்திக்கிட்டு, பரவாயில்ல 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம்னு சொன்னேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா வியூவர்ஸ்? உடனே அதோ அடுத்த குண்டை போட்டுச்சு. 100 ருபீஸ் இனிமே தான் உஷார் பண்ண போறேன், மீதி பற்றாக்குறை மட்டும் நீ போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. லஞ்ச் டைம்ல புதுசா மணி பிளானோட வரேன், இப்போ எகிரிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பதிலுக்கு வெயிட் பண்ணாம ஹாப்பியா ஓடி போயிடுச்சு. சொல்லிட்டு போனது கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து சொல்லிச்சு, நான் யாருக்காச்சும் நல்லதை பண்ண போறேன், பக்கத்து சீட் பாவனாட்ட வண்டி கேட்டிருக்கேன், எடுத்துட்டு போய் நல்லது செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது உன் கேரக்டரே இல்லையே, இனி எந்த அணியும் புடுங்காம சும்மா இருந்தாலே போதும், அதுவே நல்லது செஞ்ச மாதிரி தான், முடிஞ்சா மௌன விரதம் இரு அப்படின்னு சொன்னேன். உன்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன், அட்வைஸ் கேட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு ஓடி போயிடுச்சு. அது வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல் டேட்ஸ்ல 2 பசங்க புது டீச்சர் எப்படி ஓட விட்டுச்சு, அதை பத்தி பார்க்கலாமா. அன்னைக்கு பரீட்சையில ரீல் எல்லாம் விடாம சீக்கிரமா வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுச்சு. கரெக்ஷன் பண்ண டீச்சர் புதுசு, அவங்களுக்கு இதோட அளப்பறை சேட்டையெல்லாம் தெரியாது. இவளை கூப்பிட்டு, என்ன இது ஒரே ஒரு பேஜ் மட்டும் எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு அசால்ட்டா, சிங்கம் சிங்கிள் பேஜ் தான் எழுதும், படிக்காத பசங்க தான் பக்கம் பக்கமா எழுதுவாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு ஓடினவங்க தான் எப்போ நின்னாங்கன்னே தெரியல. இவ இன்னொரு பெரிய பரீட்சையில கணக்கு பரீட்சை தவிர மத்த பாடத்துல எல்லாம் ஃபெயிலு. அப்போ கணக்கு பரீட்சையில மட்டும் பாஸ் அப்படின்னு கேட்காதீங்க, அந்த பரீட்சைக்கு தான் எம்சிஆர்சி லீவ் போட்டுருச்சு. இப்போ கிளாஸ் மிஸ் கூப்பிட்டு முக்கியமா எக்ஸாமுக்கு லீவ் போட்டதால டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு போச்சு. மறுநாள் லீவ் போட்டு அடுத்த நாள் வந்து சோகமா சொல்லிச்சு, மிஸ் 2 நாளா நிறைய டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டேன் மிஸ், அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின சர்டிபிகேட் ஆகாமா மிஸ், அதனால யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மிஸ், இவ்வளவு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது, இது ஆவறதில்ல அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டாங்க. இப்படி சைலண்டா பராக்கிரம வேலை எல்லாமே பண்ணும். லஞ்ச் டைம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாமா. அது என்ன சத்தம், பச்சக் பச்சக்குன்னு ஒரு வினோதமான சத்தம். திரும்பி பார்த்தா இது கேபினுக்குள்ள எப்ப வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ மாவடு சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அவங்க அம்மா வீட்டுல ஊறுகாய் மாவுடெல்லாம் செஞ்சு சேல் பண்ணுவாங்க. இதை நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வித்து காசாக்கி வீட்டுக்கு தராம ஆட்டை போட்டிருக்கு. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. அப்போ பக்கத்து சீட் பாவனாட்ட வண்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பெட்ரோல் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வந்திருக்கும். எப்ப வந்த, ஏன் சோகமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். கரடி இப்ப கதை கதையா சொல்ல போகுது. இது சொல்ல ஆரம்பிச்சுது. உனக்கே தெரியும் நான் எவ்வளவு நல்லவ, நானும் மனுஷி தானே, எவ்வளவுதான் சிரிப்பு அடக்கிறது, சரின்னு சிரிப்பு அடக்கிட்டு மேல சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த கேள்விக்கு தெரியாம போச்சு, நான் எவ்வளவு நல்லவன் பாரு,
இந்த அநியாயத்தை அது சொல்லுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். பாவனாட்ட வண்டி வாங்கிட்டு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ரோட்ல போய்க்கிட்டு இருந்தேன்னா, கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இருக்குது. நீ மேல சொல்லு அப்படின்னு சொன்னேன். வழியில ஒரு வயசான பாட்டி ரோட்ல வண்டி எல்லாம் ஓரமா போட்டுட்டு நின்னுட்டு இருந்துச்சு. நானும் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஹேண்ட்பேக்கை திறந்து 25 பைசா. அதான் 4 எடுத்து கொடுத்துட்டு பாட்டி கையை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணேன். இதுல ஏதாச்சும் தப்பு இருக்குதா சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. நானும் உடனே அதானே, நீ எவ்ளோ பெரிய ஹீரோயின் அது கூட தெரியாம அந்த பாட்டி உன்னை வச்சு செஞ்சிருச்சு போல, நீ மேல சொல்லு அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டி என்ன கேட்டுச்சு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு கேமராவை ஆன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன்ல வச்சு நாம நல்லது பண்ற இந்த உலகத்துக்கே தெரியட்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணி பெரிய அமௌண்ட் ஃபைனான்ஸும் பண்ணா, ரோடு கிராஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன நல்லா திட்டுது. இப்பதான் ஒரு எடுபட்ட பையன் என்னை இங்கிருந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டா, நீ திரும்ப என்ன இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போற. நீ தந்த செல்லாத 25 பைசா எனக்கு எதுக்குமே ஆகாது. நான் ஒண்ணும் அதை வாங்குற பிச்சைக்காரி இல்ல, கிறுக்கு பிடிச்ச சிரிக்கி அப்படின்னு சகட்டு மேனிக்கு என்ன திட்டுது. அப்படியே எனக்கு பப்ளிஷ் ஷேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. நீ யாருக்காவது நல்லது பண்ணணும்னா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஆணையே புடுங்க வேணான்னு சொன்னேன். முடிஞ்ச உடனே மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டுக்கோ, அதாவது வாயை திறக்காத அப்படின்னு சொன்னேன். நீ எங்க கேட்ட? இப்ப அந்த பாட்டி உன்னோட படத்துல ஹீரோயினா போட்டு பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு, இரு உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் தரலாம்னு நினைச்சேன். ஆனா பாரு உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு. தீபாவளி ஷாப்பிங் வேற பண்ண போறோம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி மாவுடு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. எடுத்துட்டு வந்து இந்தா அப்படின்னு கொடுத்துச்சு. என்ன தருதுன்னு தெரியாம வாங்கி பார்த்தா, கபடி கரடி விளையாட கூப்பிடும்னு தெரியாம போச்சு. இதான் ஆரம்பிச்சிருச்சுல. வாங்கினது உடனே ஒரு 1000 ருபீஸ் கொடு அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ, ஒரு துண்டு மாவோட 1000 ருபீஸா? நீயே வச்சுக்கோ சாமி அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டேன். சாப்பிடாம ரிட்டர்ன் கொடுத்தா 2000 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. கையில வச்சுக்கிட்டு சாப்பிடவும் செய்யாம ரிட்டனும் தர முடியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா 3000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிச்சு. நீ ஒரு முடிவுக்கு வா, நான் போய் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல கை ஃபுல்லா பணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு. என்ன பார்த்ததும் உடனே எல்லாத்தையும் பின்னாடி மறைச்சுக்கிச்சு. நீ நம்மகிட்ட பிடுங்காம இருந்தா போதாதா, நீ ஒளிச்சு வச்ச பணத்தை யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அது நான் மார்னிங் சொன்ன மாதிரி பெரிய அமௌண்ட் 1000 ருபீஸ் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் குறையா இருக்கு, 90,900 ருபீஸ் மட்டும் நீ ஸ்பான்சர் பண்ணு. எப்படியும் 5-6 ட்ரெஸ் ஆவது எடுக்கணும். எக்ஸ்ட்ரா 3000 ருபீஸ் மட்டும் ரெடி செஞ்சுக்கோ. அப்படியே பட்டாசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. தீபாவளி முடிஞ்சதுக்கு பின்னாடி வரிசையா நியூ இயர், பொங்கல் அப்படின்னு நிறைய ட்ரெஸ் எடுக்கணும்னு வேற சொல்லிச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இரு உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே அது ஜீனி, அது அந்த வெள்ளை சக்கரை தானே பேப்பர்ல மடிச்சு தரப்போற, நீ எனக்கு ஸ்வீட்லாம் தர வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் மத்தவங்களுக்கு தானே தரணும்னு பழைய பேப்பர்ல சக்கரை மடிச்சுட்டு கொண்டு வந்தேன். முதலையே தெரிஞ்சிருந்தா புது பேப்பர்ல கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படிதான் இந்த காமெடி பீஸ் ஏதாவது சேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் வீடியோவோட தொடர்ச்சியை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க.